Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நாம Ajanta கம்பெனிலேருந்து ஒரு டிஜிட்டல் வால் கிளாக் தான் இன்னைக்கு நாம அன்பாக்ஸ் பண்ண போறோம். இதுல நாம இதோட அன்பாக்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, அப்புறம் இதோட பிரைஸ் எவ்வளவுன்னா இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிருங்க. நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த வால் கிளாக் நீங்க வாங்கணும்னு இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போய் வாங்கி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க அன்பாக்ஸ் குள்ள போலாம். இது மேல பாத்தீங்கன்னா Ajanta அந்த கம்பெனில இருந்து வால் கிளாக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது Ajantaன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி தான். நல்ல ஃபேமஸான கம்பெனி. இது 1971ல இருந்து இருக்கு. வேர்ல்டு லார்ஜஸ்ட் கிளாக் மேனுஃபேக்சர் போட்டிருக்காங்க. அப்புறம் இது பாத்தீங்கன்னா Ajanta டிஜிட்டல் கிளாக் OLC 302 இந்த மாடல் பார்த்து வாங்குங்க. இதே மாதிரி நிறைய மாடல்ஸ்லாம் இருக்கு. இது 4 கலர்ஸ்ல அவைலபிள் இருக்கு. அந்த டைமோட கலர்ஸ் அது பார்த்தீங்கன்னா ரெட்டு, ப்ளூ, க்ரீனு, ஒயிட் அந்த 4 கலர்ஸில் அவைலபிள் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு, பிளாக்கோட பாடி நிறைய கலர்ஸில் இருக்குது. மந்த் ஆஃப் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா 22 ஜூலை 1 இயர் வாரண்டியோடு இருக்குது. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னு. இது நான் ஆர்டர் பண்ணப்போ நல்லா ஃபுல் பேக்கடோட நல்லா சூப்பராகவே வந்துச்சு. எந்த இஷ்யூவும் இல்லை. வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. இதை தூக்கி போடுவோம். வேறு என்னென்ன வால் கிளாக் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வாரண்டி கார்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா வாரண்டி ஆக்சிடென்டல் டேமேஜ் பண்ணியிருந்தா வாரண்டி கவர் ஆகாது. உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் டேமேஜ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது என்ன பார்த்தீங்கன்னா பின்னாடி பேட்ரி பேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதான் வால் கிளாக்கு. லைட் வெயிட்டாக தான் இருக்குது, ரொம்ப வெயிட் இல்லை. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டேட்டு, மந்த்து, இயரு, ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸு, அப்புறம் சண்டேவா மண்டேவா என்ன டேன்றது கூட வருது. அப்புறம் முக்கியமாக டெம்பரேச்சர்ஸ் வருது. ஏஎம்எம் பிஎம்எம் பார்க்குறதுக்கு இங்கே வருது. இதில் பார்த்திங்கன்னா என்ன மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதோட ஒயரோட குவாலிட்டி பார்ப்போம். ஒயரோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப பவர் கன்சப்ஷன் தேவைறதுனால கொஞ்சம் குவாலிட்டி ஓகே, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. நல்லா 1.5 மீட்டர் லாங் கொடுத்துருக்காங்க. ஒயரு நல்லா லென்த்தியாகவே இருக்குது. நீங்கள் எவ்வளோ தொலைவான எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பின்னி தான் பின்னாடி பார்த்தோன்னா இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி பிளாஸ்டிக் பாடியில் மேட் ஃபினிஷில் இருக்குது. ஆனால் இதுவும் பிளாஸ்டிக் பாடி தான். அப்புறம் இதில் பிளாஸ்டிக் தான் ஃபுல்லாகவே, அதனால தான் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. பின்னாடி பார்த்தோன்னா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டு, செட்டு, அப்பு, அப்புறம் ரீசெட் 4 பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா மேட் இன் இண்டியான்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். அப்புறம் வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு வால் மவுண்ட்டுக்கான இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆணி அடிச்சுட்டு நீங்கள் வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். வால் மவுண்ட் டிஜிட்டல் கிளாக்னால வால் மவுண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இங்கே பேட்ரி போடுறதுக்கு கொடுக்குறாங்க. இந்த பேட்ரி எதுக்குன்னா எலக்ட்ரிக்கில் ஒர்க் ஆகுது. இப்போ சப்போஸ் கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா திருப்பி டைம்லாம் ரீசெட் ஆகிடும். அதனால் ரீசெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பேட்ரி கொடுக்குறாங்க. பேட்ரியை ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த பேட்ரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நார்மல் AA பேட்ரி தான். யூஸ்ஃபுல், இது இருக்கணும் கண்டிப்பாக. இல்லை ஏன்னா அப்பப்போ ஒரு வீட்டில் கரண்ட்டு போகிற மாதிரி இருந்தால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாங்க ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதை கனெக்ட் பண்ணுவோம். என்கிட்ட இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்குது. ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக ஈஸியாக எங்கே ஒன்று கேரி போகிற மாதிரி இருக்குது. இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வாங்கணுன்னு இருந்தாலும் கூட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் வாங்கிக்கிங்க. இது யூனிவர்சல் ப்ளக் தான், அதனால் எந்த ப்ளக் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பாருங்கள், போட்டோன்னே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ரீசெட் பண்ணுறேன். ரீசெட் பண்ணால் இந்த மாதிரி ரீசெட் ஆகிடும். ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரூமில் பார்த்திங்கன்னா 29 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இது நல்லா அப்பப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே மாறிக்குது. அது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் டேட்டு, மந்த்து, இயர் செட் பண்ணுவோம். முதல்ல செட் அமுத்திக்கங்க. செட் அமுத்திச்சிங்கன்னா அதில்
இயர்னு பிளிங்க் ஆகுது. அந்த பிளிங்கில் வந்து நீங்கள் அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் செட் பண்ணி இயர் வந்து நம்மளுக்கு 2022 திருப்பி நீங்கள் செட்டு அமுக்குனீங்கன்னா மந்த்துக்கு போகும். மந்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 11 மந்த்து. அப்புறம் டேட்டுக்கு போகுது. இன்றைக்கி டேட்டு வந்து 13. அப்புறம் இன்னொரு வாட்டி செட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹவர்ஸ் என்ன மணி நேரம் அப்படின்னு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11 AM இருக்குது. இப்போ அப்புறம் வந்து இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 12 மாறிச்சு. 1 PM கிடையாது, நம்மளுக்கு AM வரும். அப்போ வந்து நம்மளுக்கு இது திருப்பி நம்ம ஏஎம்க்கு போகணுன்னா இங்கே லைட் வந்து ஏஎம்மில் எரியணும். இப்போ வந்து 2 லைட்டும் எரியலைன்னா இது வந்து 24 கிளாக்காக மாதிரி இருக்குது. 24 ஹவர்ஸ் ரயில்வே டைமிங்கில் இருக்குது. அப்போ வந்து நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு AM PM வைக்கணும். அதில் நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்போ ஏஎம்மில் வந்துச்சு. 11 AM வைக்கணும். 11 AM வச்சுட்டோம். இப்போ வந்து 11:35 ஆகுது. இங்கே 11:35 ஆகுது. திருப்பி நான் செட்டில் ப்ரெஸ் பண்ணி 35 வைக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேக் வந்து போக முடியாது, ஒரு ஃப்ரண்ட்டு மட்டும்தான் போக முடியும். அதுதான் ஆப்ஷன், வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போ 11:35 ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இது எதுக்குன்னு தெரியல, சண்டே மாறிச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான் செட்டப் பண்ணுறது. நீங்கள் ஒரு வாட்டி செட் பண்ணிட்டீங்கன்னா வந்து நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து அந்த பேட்ரியை வந்து எப்படி வேலை செய்து பார்ப்பேன். இப்போ வந்து அந்த பேட்ரியை நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த போட்டு வச்சுருக்கிறதுனால இப்போ நான் வந்து இந்த ப்ளக்லேருந்து இதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போது நீங்கள் அந்த பேட்ரி போடலைன்னா இப்போ வந்து ரீசெட் ஆகிடும் டைமு. இப்போ நான் பேட்ரி போட்டுருக்கிறதுனால இப்போ வந்து நான் இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது அதே டைம்லேயே இருக்குது பாருங்கள், 11:35 இருக்குது. இதே வந்து நான் வந்து இதை பேட்ரி போடாமல் இப்போ நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ வந்து இது வந்து ரீசெட் ஆகிடும், 12க்கு மாறிடும். நீங்கள் பழையபடி ஃபஸ்ட்லேருந்து செட் பண்ணணும். அதனால் பேட்ரி மட்டும் எப்போயுமே போடுங்க. எப்போனா உங்களுக்கு டைம் மாறலைன்னா பேட்டரியை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வால் கிளாக்கு, நல்லா பிரமாதமாக இருக்குது. நைட்டில் நல்லா சூப்பராக தெரியும். அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் போய் வாங்குங்க. நல்லா வாலில் மாட்டிங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். டெம்பரேச்சர் வேறு வருது, என்ன டேன்னு வருது. இப்போ வந்து இந்த வால் கிளாக்கை வந்து நான் வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளக்கில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டு அதில் ப்ளக் பண்ணியிருக்கேன். இப்போது லைட் ஆஃப் பண்ணி பார்த்தோன்னா எப்படி தெரியுது பார்ப்போம். இப்போ ஃபுல் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ப்ரைட்டாக நல்லா வெளிச்சமாக இருக்குது. கலர்லாம் நல்லா தெரியுது. நைட் லைட் வந்து தேவைப்படாது, இது ஒண்டி இருந்தாலே போதும். வாங்க இதோட ப்ரைஸ் டீட்டெயில் பற்றி சொல்கிறேன். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து க்ரீன் கலர். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600 கிட்ட வருது. இது வந்து அமேசானில் இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கலரும் வந்து ஒரு ப்ரைஸில் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ரெட்டு பார்த்தீங்கன்னா 1595 வருது. ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா 1512 வருது. அப்புறம் ஒயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1995 வருது. ஏன் இது மட்டும் இந்த ப்ரைஸ் தெரில, ஏன்னா சேலர் மாதிரி இருக்கலாம், அதனால வந்து இந்த ப்ரைஸ் வருது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஈச் கலருக்கும் வந்து லிங்க் போடுறேன். நீங்கள் அது எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.